வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட்டுறவுத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 34,000 64,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ண மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிட்டேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா IFFCO அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 28ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ட்ரெயினி ஆப்ரேட்டர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.ifFCO.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லைனா இன்னொரு வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க, www.ifFCOUR.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லையும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேட்டகரியில், அதாவது அசிஸ்டன்ட் ட்ரெயினி ஆப்ரேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரெயினி ஆப்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோவில் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அந்த டிப்ளமோவில் நீங்கள் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி அண்ட் OBC கேட்டகரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து SC ST கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 55% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப்பும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது பாஸ்பெட்டிக் ஃபெர்டிலைசர், ஹெவி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் ரீஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இது ரிலேட்டடாக, இந்த ட்ரேட் ரிலேட்டடாக நீங்கள் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரெயினி ஆப்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பேச்சுலர் சயின்ஸ் டிகிரி, அதாவது BSCயில் ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, BSc டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அந்த டிகிரியில் நீங்கள் 55% மார்க் வச்சுருக்கணும். ஜென்ரல் அண்ட் OBC கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் SC ST கேட்டகரியாக இருந்தால் 50% மார்க் வச்சுருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி பாஸ்பெட்டிக் ஃபெர்டிலைசர், ஹெவி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் ரீஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்டில் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிப்ளமோ அதேமாரி BSc வந்து அவங்க சொல்லியிருக்க பிரான்ச்சஸில் வந்து முடிச்சிருக்குங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது ஹையர் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இங்கே வச்சுருக்கீங்க, அதாவது BA BTech, MBA MCA CA LLB இந்த மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூசியல் டேட் ஏப்ரல் 30ஆம் தேதி. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. SC STனா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். OBCனா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இந்த போஸ்ட்டுக்கு ப்ளேஸ் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக சொல்கிறாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஸ்டைஃபன் மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் 31,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். அதோட அலவன்சஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 1 இயர் ட்ரைனிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர் ட்ரைனிங் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 34,000 64,000 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக் பே 34,000, அலவன்சஸ்லாம் சேர்த்து 40,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ இது மூலமாக தான் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறப்போ உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆக்டிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். ஸோ அதேமாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொஃபார்மா ஆன்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க ட்ரைனீஸ் ஆப்ஷனில் போய்ட்டு IFFCO பார்தீப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இந்த லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி, டிப்ளமோ மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு இதெல்லாமே ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே டிஸ்குவாலிஃபிகேஷன்மே கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆகிடும். அதேமாதிரி அவங்க நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே ரிஜெக்ஷன் ஆகிடும். நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்மனெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேலரி 34,000 64,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதோட வெப்சைட்டில் போய்ட்டு சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.